தமிழ்தாய் வாழ்த்து இதில் எதுவுமே முதலமைச்சர் பேச மாட்டார். அரசினுடைய நிலை என்னன்றது தெரியாமல் இருக்கு. அதாவது இவ்வளவு காலமாக பாரம்பரியமாக நடைமுறைப்படுறது அரசு நிகழ்ச்சிகள்லாம் முதல்ல பாடுறது தமிழ்தாய் வாழ்த்து. அரசு நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு கடைசியாக பாடுறது தேசிய கீதம். அது நடைமுறைப்படுத்தணும். அதுதான் சரியாகவும் இருக்கும். அதனால் இப்போ என்ன புதுசாக மத்திய அரசு கொண்டு வராங்கன்றதுனால அது பண்ணுறாங்களா தெரியல. அதே போல் நீங்கள் சொன்னதில் என்ன சொன்னீங்க? காவிரி ஏற்கனவே கடந்த அரசு கூட அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அதை விவாதம் பண்ணாங்க. அதோடு அனைத்து கட்சி சட்டமன்ற கட்சி தலைவர்களை டெல்லிக்கு கூட்டு போட்டு அங்கே ஜல்ஜீவன் துறை அமைச்சரை சந்தித்து அந்த கோரிக்கையெல்லாம் கொடுத்தாங்க. இன்னொன்று என்னன்னா, உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு நேரத்துனாக்கா தமிழ்நாட்டினுடைய அவங்களுடைய இசைவு இல்லாமல் மேகதாதுவில் அணை கட்ட முடியாதுன்றது அது ஒரு சட்டமாக தான் இருக்குது. அதனால் கர்நாடக அரசு என்ன சொன்னாலும் கண்டிப்பாக அவங்களால மேகதாதுவில் அணை கட்ட முடியாது. தமிழ்நாடு அரசு உத்தரவு இல்லாமல் அவங்களால கண்டிப்பாக பண்ண முடியாதுன்றது உறுதி. ஆனால் இருந்தாலும் எல்லோரும் சொல்கிற மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சர் அனைத்து கட்சி தலைவர்களையும் அனைத்து கட்சிகளை அழைத்து இதை காவிரி நீர் பிரச்சனை பற்றி நம்முடைய கருத்துக்களை என்ன சொல்ல வேண்டும் என்று ஆலோசனை செய்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இன்னொரு விஷயம், இதை எப்படி கர்நாடக அரசு அனைத்து கட்சிகளையும் அழைத்து அங்கே அவர்கள் ஆலோசனை செய்து அவருடைய கர்நாடகாவினுடைய ஒட்டுமொத்த பதில் என்ன என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்களோ அதுபோல் தமிழ்நாடு அரசும் அதை பின்பற்ற வேண்டும் என்று தான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கர்நாடக முதலமைச்சர் தண்ணீர் தர முடியாதுன்னு சொல்றாரு. காங்கிரஸ் ஆட்சி தாங்க இருக்கு. இங்கே தாவேக அரசு காங்கிரஸ் கூட்டணியில் இருக்காங்க. ஆனால் அதை பற்றி எந்த விதமான பேச்சோ டிஸ்கஷன் எதுவுமே எடுக்கிறது இல்லை. அதாவது தர முடியாதுன்னு அவர் சொல்ல முடியாது. அவர் சொல்கிறதுக்கான அந்த ரைட்ஸும் அவருக்கு இல்லை. ஏன்னா அதை தாண்டி உச்சநீதிமன்றம் ஏற்கனவே ட்ரிபுனல்லாம் கேஸ் இருக்குது. அதனால் அவர் சொல்ல முடியாது. அப்படி இருந்து தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கூட்டணியில் 2 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க அந்த கர்நாடகாவில் இருக்கிறதும் காங்கிரஸ் கவர்மெண்ட்டு தான். இவங்க பேசி சுமூகமாக கூட இந்த பிரச்சனை முடிச்சு தரலாம். அப்படி இல்லாட்டி 2 அமைச்சரும் தமிழ்நாட்டுக்கு காவிரி நீர் கொடுக்கல அப்படின்னாக்கா இந்த 2 அமைச்சரும் எதிர்ப்பு தெரிவித்து அவங்க ராஜினாமா தான் பண்ணணும். சார், இப்போ ஏற்கனவே காவிரி ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவின் பேரில் குறிப்பாக மாதம் தரக்கூடிய தண்ணீருடைய அளவு கொடுக்கப்படாமல் அதிகரிச்சுட்டே இருக்கு. 2 TMC 3 TMCன்ற மாதிரியான தான் கொடுக்குறாங்க. 9 TMC ஒரு மாதம் வந்திருக்கணும். அதுக்கப்புறம் இப்போ 23 TMC கிட்ட கர்நாடகிட்ட நமக்கு வரணும். இது சம்பந்தமா இன்னும் தமிழ்நாட்டில் யாரும் வாய் திறக்காமே இருக்காங்க. அந்த விஷயத்தில் இல்லை அது யாரும் செய்யணும்னாக்கா கவர்மெண்ட்டு தான் செய்யணும். அந்த கவர்மெண்ட்டு உயர் அதிகாரிகள் இல்லாட்டி முதலமைச்சர் உடனடியாக அனைத்து கட்சி கூட்டி அதை விவாதம் பண்ணணும். அது பிறகு முறையாக தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு தண்ணி, எத்தனை டிஎம்சி தண்ணி வரணும், எந்தெந்த மாதத்துக்கு எவ்வளோ தண்ணி வரணுன்றதை முறையாக அவங்க கேட்டு தான் அதை வாங்கணும். அதுக்கு உண்டான நடவடிக்கை தமிழ்நாடு அரசு எடுக்கணும். ஆனால் அந்த போராட்டம் ஒரு பக்கம் அங்கேயும் நடக்குது, இங்கேயும் போராட்டம் நடக்குதுன்னு சொன்னாக்கா தண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பிஜேபி தான் அங்கே போராட்டம் பண்ணுறாங்க. காங்கிரஸ் பண்ணல. காங்கிரஸ் தான் அங்கே ஆட்சியில் இருக்கிறதுனால அவர் நேரடியாக கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாரு முதலமைச்சர். ஆனால் இங்கே இருக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே காங்கிரஸ் தலைவர்களோ இல்லை அவங்க தலைமையில் இருக்கிற டெல்லியில் இருக்கிற காங்கிரஸ் தலைவர்களோ இல்லை இங்கே இருக்கிற காங்கிரஸ் அமைச்சர்களோ தான் அதை தமிழ்நாட்டுக்கு வாங்கி தரணும். இல்லை அது நாங்கள் வரவேற்கிறோம். கண்டிப்பாக நாங்கள் வரவேற்கிறோம். இல்லை கடந்த அரசில் தான் பட்டியலின மக்கள் தலைவர்களுக்கு மிரட்டல் விடுப்பதும் வழக்குகளை ஜோடிப்பதும் தான் இருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் பட்டியலின மக்களை தேடி இது போல் கொலை செய்கிற திட்டங்கள்லாம் நடந்தது. ஆனால் இந்த அரசில் இது வரைக்கும் அது போல் எந்த நிகழ்வும் நடக்கலை. பொறுத்து இந்த தான் பார்க்கணும். என்ன ஒன்றுனா இங்கே ஆணவ கொலை மட்டும்தான் அதிகமாக நடக்குது.
தாராளமாக அதுக்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம். நடந்து முடிந்த தேர்தல்ல பல கட்சிகள் கூட்டணியில இருந்து கூட்டணி நிலைப்பாட்டை மாத்திருக்காங்க. நீங்க அதிமுக கூட்டணியில இருந்திருக்கீங்க, இப்ப அந்த கூட்டணியில இருக்கீங்களா? கூட்டணி மாறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இல்லை, அதாவது நாங்கள் தேர்தலோடு அதுக்கப்புறம் கூட்டணின்றது இல்லையே. தேர்தலுக்கு அப்புறம் கூட்டணி பற்றி நாங்கள் இன்னும் பேசவில்லை, கூட்டணியும் இல்லையே. தேர்தல் முடிஞ்ச பேர் எங்களுக்கான திமுக சம்மந்தம் இல்லை, நம்ம கூட்டணின்னு நாங்கள் இது வரைக்கும் சொல்லலை. தேர்தல் முடிஞ்சது, கூட்டணி முடிஞ்சது, அவ்வளோதான். அதிமுக கூட்டணியில புரட்சி பாரதம் இல்லை அப்படின்றது. ஆமாம், ரைட்டு. சார், இயக்குனர் ப. ரஞ்சித் நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் பேசினப்ப தமிழ்நாட்டு அரசுல வந்து தலித் அமைச்சர்களுக்கு தான் நிறைய பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்கதா சொல்லிக்கிறாங்க. ஆனால் அந்த அமைச்சர்கள் யாரும் தலித் இஷ்யூக்கு எதுவுமே பேசல, அதனால நாங்கள் வந்து அவங்கள தலித் அமைச்சர் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது அவருடைய கருத்து அது. ஆனால் இந்த அரசு உருவாக்கி 2-2.5 மாதம் தான் ஆகுது. இனிமேல் தான் அவங்களுடைய செயல்பாடலை நம்ம எதிர்பார்க்கவும் முடியும். அதனால் இவ்வளோ சீக்கிரத்தில் யாருடைய செயல்பாடையும் நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது, சொல்லவும் முடியாது. இனிமேல் எதிர்பார்க்கலாம். சார், கொள்கை அடிப்படையில் வேணும்னா இருக்கலாம் சார். இப்போ நிர்வாக அடிப்படையில் அவங்க எப்படின்னா 6 மாதம் கழிச்சு சொல்லலாம் சார். ஆனால் கொள்கை அடிப்படையில் வந்து எப்பவுமே மாறாமல் இருக்கணும் இல்லையா? அது நிர்வாகன்றது வந்து நிர்வாகம் அவங்களுக்கு தெரியல, அதனால கற்றுக்கிறாங்க. இப்போ ஒரு 6 மாதம் டைம் கொடுக்குறாங்க. ஆனால் கொள்கைகள் அப்படி கிடையாது இல்லையா? அவங்க கொள்கை இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு கொள்கை இருக்கு இல்லையா? இல்லை, அந்தந்த கட்சிக்கு ஒவ்வொரு கொள்கை வச்சுக்கிறாங்க. அவங்களுடைய கொள்கைப்படி அவங்க செயல்படுறாங்க. அது அதை பற்றி நம்ம சொல்ல முடியாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.